கண்டிப்பாக 5 வருடம் முடிவு செய்தாலும் அவருக்கு பின் பிரிக்ஸ் குத்துட்டே இருப்பாங்க நடு இந்த கட்சி அந்த கட்சின்ட்டு. அது தொடர்ந்து 27 பேர் எடுத்துன்னு ஸ்டெடியா இருக்கலாமான்னு பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் டிஸ்குவாலிஃபை ஆகணும்னு பயந்துட்டு எல்லாம் போயிட்டாங்க திருப்பி. அதுதான் ரஜினிகாந்த் சொன்னாரு, விஜய் உங்களுடைய தோழர்கள்லாம் ஜாகிரதையா பார்த்துக்கோ பாராட்டுக்கு சொன்னாரு. அது திரும்ப அவங்களுடைய ஆட்கள் செய்து காண்பிப்பார்கள், ஊழலை செய்து காண்பிப்பார்கள். நீங்க ஊழலை மறப்பேன் ஊழலை ஒதிப்பேன் சொல்லிட்டு கட்சியில ஊழல் அரசாங்களே எடுத்துக்கிறீங்க என்ன அர்த்தம்? மக்கள் நம்ம வந்து ஒரு 2 வருஷம் ஆகும். இன்னொன்று வந்து அவருடைய தொண்டர்களாகட்டும் ரசிகர்களாகட்டும் ஜாகிரதையாக வந்து இருக்கணும். அவர் என்ன தப்பு பண்ணா கூட அது சைட்டா விஜய்க்கு தான் பாதிப்பு அப்படின்னு ஒரு பொருளை காமிக்க போறேன், அது என்னங்கிறது நீங்க சொல்லணும். இப்போ ரிமோட் மு.க. ஸ்டாலின் கையில் இருக்குது விஜயனுடைய ரிமோட். மு.க. ஸ்டாலின் அப்படி அமைக்கிறான்னு அந்த கவர்மெண்ட் வந்துடும். தமிழ்நாட்டுக்கு திமுக அதிமுக இல்லாம நான் ஒரு கட்சி ஆட்சியை கொடுத்தேன் என்பதை காண்பிப்ப இருப்பார். ஆனால் அவருக்கு விரோதங்கள் எதிர்ப்பு செய்வதற்கு ஒரே ஒரு ஆள் தமிழகத்தில் இருக்கிறார், அது உதயநிதி தான். இதே விஜய் பேசியிருக்காரு, நீங்க தோல்வி அடைய போறீங்க ஸ்டாலின் அவர்களே, தோல்வி அடைஞ்சா உங்களுடைய மன நிலைப்பாடு எப்படி இருக்குங்கிறது நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு, எதை பார்த்தாலும் பயமா இருக்கும் சொன்னாரு. இப்ப ஏன் போய் பூச்செண்டு கொடுத்தாரு வீட்டுல? விஜய்க்கு என்னன்னா விஜய் பெரிய வாஷிங் மிஷின் ஆயிடுவாரு. இப்போ இவர் தான் சொல்றாரு இன்ஸ்டாகிராம்ல தான் விஜய் வந்து ஜெயிச்சாருன்னுட்டு. இவங்க வந்து ஐடி செல் வச்சிருந்தாங்க, விஜய் பெருசா வச்சிருந்தாங்களே, இவங்க பணத்தை சாப்பிட்டு போட்டாங்க. எத்தனை தமிழ்நாடுன்னு ஒரு தொலைக்காட்சிகள் பத்திரிகையாளர்கள்லாம் பேச வச்சுட்டு பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் ஒரு 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 குஷியான நேரமாக இருந்தது திமுக ஆட்சியில். அதெல்லாம் அந்த ஈகோ சிஸ்டத்தை விஜய் விடுவார கண்டினியூ பண்ணதுக்கு. ஒவ்வொரு அமைச்சர்களினுடைய செயல்பாடுகள் அவங்களாம் ப்ராப்பரா வந்து எல்லாம் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னாலும் கூட அவங்க ப்ராப்பரா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்களா? இப்பதாங்க பேபி ஸ்டெப்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நடைபயணம் செய்ய குழந்தை வந்திருக்குது, பிறந்திருக்குது, கொஞ்சமா மெல்ல மெல்ல நடக்கணும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். நமஸ்காரம் கோபி, வணக்கம் சார். சார், இப்போ அந்த ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் பேசுறோம்னு நினைக்கிறேன். எப்படி இந்த ஆட்சியை பாக்குறீங்க? தாவேகா ஆட்சியினுடைய செயல்பாடுகள், இத்தனை இருபெரும் ஜாம்பவான்கள் இருக்கிற இடத்துல தாவேகா ஆட்சி அமைச்சது, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? முதல்ல அங்கிருந்து ஆரம்பிச்சலாம்னு நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீழ்ச்சி, திராவிட முன்னேற்ற கழகம் பொதுமக்களிடையே இருந்த ஒரு கோபத்தை சம்பாதித்துக் கொண்டு, அதிர்ச்சியை சம்பாதித்துக் கொண்டு, ஆத்திரத்தை சம்பாதித்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்று தான் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள். அதிமுகவினுடைய ஒரு பெரியதான உள்ளூர் குத்து சண்டையை பார்த்து கொண்டு விஜய் இருக்கிறார். காங்கிரஸ் மீது பார்த்து கொண்டு காங்கிரஸ் 5 எம்எல்ஏ சப்போர்ட் வாங்கியிருக்காரு. ஆக மொத்தம் விஜய் வந்து கண்டிப்பாக 5 வருடம் முடிவு செய்தாலும் அவருக்கு பின் பிரிக்ஸ் குத்துட்டே இருப்பாங்க நடு இந்த கட்சி அந்த கட்சின்ட்டு. அது தொடர்ந்து 27 பேர் எடுத்துன்னு ஸ்டெடியா இருக்கலாமான்னு பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் டிஸ்குவாலிஃபை ஆகணும்னு பயந்துட்டு எல்லாம் போயிட்டாங்க திருப்பியும். நாளைக்கு மந்திரி சபை இடம் இல்லைன்னா இதே சி.வி. சண்முகமும் இதே வேலுமணி உள்ள வரமாட்டாங்க, வேற தானே பண்ணலாமான்னு போயிடுவாங்க. ஆக மொத்தம் இந்த 2026 பொது தேர்தல் என்பது விஜய்க்கு ஒரு பரிபூர்ணமான மெஜாரிட்டியை கொடுக்கவில்லை என்றாலும் அவர் 5 வருடம் அல்ல 10 வருடம் கூட ஆட்சி செய்வார். நாளைக்கே தேர்தல் வச்சுக்கணும் 200 சீட் வரும். அதுதான் பயப்படுறாங்க. தாவேகா வந்து 200 சீட் அடிச்சிருமோன்ட்டு தான் விடுதலை சீட்டு கட்சிக்கு டிஎம்கே எல்லாம் பயப்படுற காரணம் அதுதான். இப்போ தாவேகா அரசு பொறுப்பேற்றதுல இருந்து அவங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் பார்க்கும் பொழுது விஜய் வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு துறைகள்லையும் துறையை சார்ந்த விஷயங்கள்லையும் ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு பாக்குறீங்களா? கண்டினியூட்டி இருக்கும்போது தான் பாக்குறாரு. தன்னுடைய அரசாங்கத்திலே ஒரு விதமான கருப்பு புள்ளி வரக்கூடாது என்று பார்க்கிறார்கள். விஜயனுடைய அணுகுமுறை நன்றாகத்தான் இருக்கிறது என்று டெல்லியில் பல அதிகாரிகள்
அமைச்சர்கள், பிரதம மந்திரிகள், ஜனாதிபதிகள், துணை ஜனாதிபதியுடன் பழகியதனுடைய ஒரு சாராம்சம் என்னன்னு கேட்டால், விஜய் தன்னை அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கக்கூடாது, அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் எம்ஜிஆர் மாதிரி இருக்க வேண்டும் என்ற ஒரு சபதத்துடன் இறங்கி இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இல்ல, அவருக்கான இன்புட், அவருக்கான அதிகாரிகள் எல்லாம் ஒவ்வொரு முதல்வரும் வந்தோடனே நிறைய அதிகாரிகள் மாற்றம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ சிஎம் விஜய் அவர்களும் பண்ணியிருக்கிறாரு. இந்த அதிகாரிகள் மாற்றம் எதை குறிக்கிறது? இந்த அதிகாரிகள் யார் யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு, எந்தெந்த இடத்துல வச்சிருக்கிறாரு ஒவ்வொரு அதிகாரிகளும், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது அரசு ரீதியிலான அவருடைய விஷன் எப்படி இருக்கிறதாக பாக்குறீங்க? அவர் விஷன் அண்ட் மிஷன் 10 மார்க்குக்கு 8 மார்க் தரலாங்க. ரொம்ப நுண்ணியமாக தன்னுடைய ஆற்றலை காண்பிக்க வேண்டும் என்று அதிகாரிகளிடம் பேசியிருக்கிறார். நல்ல ஒரு சூழ்நிலையில் அரசாங்கத்தை அமைத்திருக்கிறார். அவருக்கு எதிர்காலம் இருப்பதாகத்தான் டெல்லியில் பல வர்ணனையாளர்கள் சொல்லுகிறார்கள், பல கருத்தாளர்கள் சொல்லுகிறார்கள். நானும் அதைத்தான் நம்புகிறேன். ஆனா அந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சியும் பண்றது அயோக்கியத்தனங்க. நாங்க அதிமுக வெள்ள வரக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அப்ப நீங்க தூய சக்தி தீய சக்திங்கிற ஓட்டு வாங்கிட்டு, தூய சக்தியில தான் விஜய் திமுகவை ஐடென்டிஃபை பண்ணாரு. அவங்களுடைய திமுக ஓட்டை வாங்கிட்டு தடால்னு தாவேக்காவுக்கு போய் மாறினா அது நல்லா இருக்குமா? அது தர்மமா? அது ஒரு மாற்றான் தோட்டத்து மல்லிகையில் மனம் உண்டு அண்ணாமலை பேசினாரு, கவிதை போட்டாரு. நீங்க டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். 2 கல்யாணம் எப்படிங்க பண்ணிக்க முடியும்? அது சட்டத்திலே விரோதமாச்சுங்க. தாவேக்கா செய்வது, தாவேக்காவை ஒரு திசை திருப்பதில் விசிகா முன்னதாக இருக்கிறது. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு திமுகவுக்கு இருந்த ஒரு 5 எம்எல்ஏ இருந்தாங்க, இப்ப 2 ஆயிடுச்சு. அதுல வன்னியரசு மந்திரி ஆனாலும் வச்சுக்க, திமுக அந்த தாவேக்கா அரசு கவுந்துரும், வன்னியரசுனாலே கவுந்துரும். நானும் ஒரு கான்ட்ரவர்சி கிளப்பி விடுவார். திமுகவுடைய ஏஜென்டாக ஸ்லீப்பர் செல்லாக தான் அங்கெல்லாம் இருப்பாங்க. ஏடிஎம்கே விட்டுட்டு டிஎம்கே ஸ்லீப்பர் செல்லாக தான் அந்த விஜய் மந்திரி சபையில இந்த வன்னியரசு இருப்பார். இல்ல, விசிகா அந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற இடத்துக்கு நகருவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? விசிகா அமைச்சரவையில் இடம் வேண்டும்ன்ற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் மனசுக்குள்ள இருக்கலாம். பட் இந்த சினாரியோல எங்களுக்கு நாங்க ஆதரவு மட்டும்தான் கொடுக்குறோம் அப்படின்ற இதுலதான் இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள். ஆனா இப்ப அந்த அமைச்சர் பதவி, வன்னியரசுக்கு அமைச்சர் பதவி அப்படிங்கறத முன்மொழிவாரா? திரும்ப முன்மொழிவாரா? முதல்ல அது ஒரு கேள்வி இருக்கு. முன்மொழி பணத்தாசை இருக்கு, வந்துடும், ஊழல் பண்ணுவாங்க, அது விஜய்க்கு டவுன் ஆகும். அதைதான் ரஜினிகாந்த் சொன்னாரு. விஜய் உங்களுடைய தோழர்கள்லாம் ஜாகிரதையா பார்த்துக்கோ, பாராட்டுகள் சொன்னாரு. அது திரும்ப அவங்களுடைய ஆட்கள் செய்து காண்பிப்பார்கள், ஊழலை செய்து காண்பிப்பார்கள். நீங்க ஊழலை மறைப்பேன், ஊழலை ஒதிப்பேன் சொல்லிட்டு கட்சி இந்த ஊழல் அரசாங்களே எடுத்துக்கிறீங்க என்ன அர்த்தம்? கம்யூனிஸ்ட் கைது செய்யாத ஊழலாங்க. 15 கோடி ஆன் ரெக்கார்டுல வாங்கியிருக்காங்க டிஎம்கே கிட்ட இருந்து மாசத்துக்கு லோன். அதுக்கு என்ன சொல்லப்படுறாரு விஜய்? இன் டோட்டாலிட்டி பாத்தீங்கன்னா கோபி, விஜய் will continue for 5 years. அதுக்கு அடுத்த 5 years வரும். காரணம் என்ன? திமுக முதுகலைக்கு முறிச்சிட்டாரு. இல்லாம அந்த பெண் நிறுவனத்தினுடைய அமைப்பு தலைவர் சபரீசன் இந்த மாதிரி ஒரு கட்டுரை எழுதுவாரா, இல்ல செய்தி கொடுப்பாரா, அல்லது நிறுவல் கூட்டம் வைப்பாரா பாருங்க. அது திமுகவை பாழடிச்சது என்று திமுக பொதுக்குழு உறுப்பினர் சொன்னா கூட, பெண் நிறுவனத்தினுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் இன் டிஎம்கேஸ் டிஃபீட் இஸ் நிறைய இருக்கு, இம்மென்ஸ் நினைக்கிறேன். இப்போ தாவேகா அரசினுடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும், இப்ப அரசு பொறுப்பேற்றதுல இருந்து ஒரு 30க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்துருச்சு, மாற்றம் எதுவும் பெருசா வந்த மாதிரி தெரியல அப்படின்னு ஒரு நார்மல் மக்கள், அதாவது வர செய்திகள் அந்த கடந்த காலத்துல இப்ப தாவேகா ஆட்சி ஏற்றதுக்கு முன்பு இருந்த சூழ்நிலைகளை இன்னமும் தொடர்கிறது அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்களே. அப்போ அரசு சரியாக செயல்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நீங்க அதேதான்ப்பா நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை, குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்கிறீங்க? இருக்கக்கூடிய அதிகாரிகள் இன்னும் திமுக அதிமுகவுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார். தமிழ் வெற்றி கழகத்துக்கு வருவதற்கு 5 வருடம் 10 வருடம் ஆகும் அந்த ஐடியாலஜி கொண்டுறதுக்கு. அதை தவிர நீங்க சொல்றீங்களே, விஜய் தன்னுடைய ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் மூலமா ஒரு விஜயிசம் என்பதை கொண்டு வந்து விட்டார். தன்னுடைய ஒரு கொள்கைகளை பார்த்தாருன்னா எல்லாத்தையும் சின்ன பின்னமாக்கி விட்டு போயிடுவார்கள். எல்லாம் எடுத்த கவுத்தன்னு இருக்க மாட்டாரு. எல்லாம் சேஞ்ச். தமிழ்நாட்டுக்கு திமுக அதிமுக இல்லாம நான் ஒரு கட்சி ஆட்சியை கொடுத்தேன் என்பதை காண்பிப்ப இருப்பார். ஆனால் அவருக்கு விரோதங்கள், எதிர்ப்பு செய்வதற்கு ஒரே ஒரு ஆள் தமிழகத்தில் இருக்கிறார், அது உதயநிதி தான். therefore விஜய் முதலமைச்சர் விஜய் ஜோசப் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எனி டைம் எனிதிங் தே கேன் டு இட். பஸ் போயிட்டு இருக்க, எதாவது பஸ் ஸ்ட்ரைக்னா தமிழ்நாடு பஸ் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய யூனிட் இன்னும் நல்ல யூனிட் இருக்குது.
தொழிலாளர் சங்கமாக்கட்டும் எல்லா சங்கத்திலையும் அதை டிஸ்பேண்டில் பண்ணணும் விஜய். அதை பண்ண ஆரம்பிப்பாரு விஜய். இந்த சட்டசபை முடிஞ்சும் சாரி மந்திரிசபை முடிஞ்ச உடனேயுமே அவருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் என்ன கேட்டால், தமிழக நிதிநிலை அறிக்கையை ஜூன் மாதம் 5-6 தேதிக்கு முன்னாடி சமர்ப்பிக்க வேண்டும். அதை சமர்ப்பிப்பாரு. நடக்குது மே 22. 5ஆம் தேதி 6ஆம் தேதி ஜூன்ல தமிழ்நாடு சட்டசபை வருதுன்னு நான் கேள்விப்பட்டேன் டெல்லியில. பிரதமர் நாளைக்கு சந்திக்க வச்சாருன்னா ஒயிட் பேப்பர் வேற தரேன்னு சொல்லியிருக்காரு ஆன் பிஸ்கல் பாலிசி, தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையை பற்றி. அதெல்லாம் அவர் எடுத்து கொடுத்து ஆரம்பிச்சாரு வச்சுக்க, அரசாங்கம் செட்டில் ஆக ஆரம்பிக்கும். ஆனா திமுக வந்து செட்டில் பண்ண விட மாட்டாங்க. இன்னொரு விஷயம் பாருங்க, இப்ப திமுக அரசு என்னென்ன திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருந்தாங்களோ அதை திரும்ப விஜயும் அதை கண்டினியூ பண்றாரு. அப்படிங்கிற இடத்துல இப்ப இந்த இடத்துல விஜய் தான் முதல்வராக இருந்தாலும் இங்க பின்னாடி இருந்து ஆள்றது என்னமோ ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன்னா அந்த திட்டங்கள் இன்னமும் போயிட்டு இருக்கு, திமுக தான் வந்து இன்னமும் தமிழ்நாட்டை ஆளுது இப்படிங்கிற ஒரு பாயிண்ட வந்து இந்த பக்கம் திமுக தரப்புல வைக்கிறாங்க அவங்களுக்கு பாசிட்டிவா. இது சரியான அணுகுமுறையா விஜய் அவர்கள், சிஎம் விஜய் அவர்கள் பண்ணது? தவறான அணுகுமுறை. நாளை அல்லது நாளை மறுநாள் KN நேரு மற்றும் பொன்முடி, பெரியசாமி, மற்ற ராஜகண்ணப்பன் போன்ற அமைச்சர்கள் கைது செய்ய பண்ண ஆரம்பிச்சாருன்னு வச்சுங்க, அப்ப தெரியும் திமுக காரணத்துக்கு. இதே விஜய் பேசியிருக்காரு, நீங்க தோல்வி அடைய போறீங்க ஸ்டாலின் அவர்களே, தோல்வி அடைஞ்சா உங்களோட மன நிலைப்பாடு எப்படி இருக்குங்கிறது நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு, எதை பார்த்தாலும் பயமா இருக்கும்னு சொன்னாரு. இப்ப ஏன் போய் பூச்செண்டு கொடுத்தாரு வீட்டுல? விஜய்க்கு என்னன்னா விஜய் பெரிய வாஷிங் மிஷின் ஆயிடுவாரு இப்போ என்ற கேள்வியும் பல வருகிறது. எது இருப்பினும் கண்டிப்பாக தாங்கள் சொல்வது மாதிரி தான் இருக்கு. நான் ஒரு பொருளை காமிக்க போறேன், அது என்னங்கிறது நீங்க சொல்லணும். இப்போ ரிமோட் மு.க. ஸ்டாலின் கையில இருக்குது விஜயனுடைய ரிமோட். மு.க. ஸ்டாலின் அப்படி அமைக்கிறான்னு அந்த கவர்மெண்ட் வந்துடும். அப்ப விஜய் அவர்களை மு.க. ஸ்டாலின் இயக்குகிறாரா? எல்லாமே ஏன் சொல்றாரு, மு.க. ஸ்டாலின் இரட்டை நிலைப்பாடு வச்சிருக்காரு. 36 மெம்பருக்கு போட்ட குழு போட்டிருக்காரு. இன்ஸ்டாகிராம்ல நீ பதவிகளுக்கு வந்தேங்கிறாரு. அதை தவிர ஒரு பக்கத்தை அப்படி சொல்றாரு, இன்னொரு பக்கத்துல ஆதரவு தர்றாரு கம்யூனிஸ்ட வச்சுட்டு. கம்யூனிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமோ, அவங்க திமுக மீது ஒரு ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, எடுத்தீங்கன்னா நாங்க வித்ட்ரா பண்ணுவோம் சப்போர்ட்டை. ஆக மொத்தம் இது ஒரு காபந்து சர்க்கார். விஜயனுடைய சர்க்கார் வந்து விஜய் ஒரு டர்மாயில இருக்காங்க. விஜயனுடைய ஒரு நிலைப்பாடு என்னன்னா 2ஆம் கட்ட நிலைமையில இருக்காரு. ஆட்சி நிரந்தர ஆட்சியாக இருந்தாலும் நான் உண்மை சொல்றேன், விஜயனுடைய பாப்புலாரிட்டி இன்னும் ஒரு 5 வருஷம் இல்ல 10 வருஷத்துக்கு இருக்குங்க. அந்த பிசினஸ் என்ன பண்ண பம்புங்க, அதையெல்லாம் கெடுப்பதற்காகத்தான், பொதுமக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் திமுக இது மாதிரியான ஒரு அட்டூழியங்களையும் அட்ராசிட்டி பண்றாங்க. ஒரு நாள் திமுகவே மாற்றிப்பாங்க, பார்த்துட்டே இருங்க. இதுல இந்த வலையில திமுகவே இந்த சூழல மாட்டிக்கும். ஒவ்வொரு அமைச்சர்களினுடைய செயல்பாடுகள் அவங்களாம் ப்ராப்பரா வந்து எல்லாம் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னாலும் கூட அவங்க ப்ராப்பரா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா? இப்பதான் இந்த பேபி ஸ்டெப்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நடைபயணம் செய்ய குழந்தை வந்திருக்குது, திறந்திருக்குது, கொஞ்சமா மெல்ல மெல்ல நடக்கணும். இட் வில் டேக் டைம். ஒரு 6 மாசமா கொடுக்கணும். அது மு.க. ஸ்டாலின் சொன்னது சரி, 6 months கொடுக்கணும். அதே மாதிரி ரஜினிகாந்த் சொன்ன 2 வருஷம் கொடுக்கணும், அதுவும் சரி. இருந்தாலும் ரஜினிகாந்த் வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணாரு. அது யாரும் பெருசா எடுத்துக்கலைன்னா கூட 2 வருடம் கொடுக்க வேண்டிய 2 வருடத்துக்குள்ள நல்லா ஸ்டெபிலைஸ் ஆயிடுவாரு விஜய். பழக்கத்தை பிரதமரிடம் சந்தித்த பிறகு டெல்லி அரசியலை புரிந்து கொள்வார். டெல்லி அரசியலை புரிந்து கொள்வதற்கு முன்னதாகவே கேரள அரசாங்கத்திற்கு அவர் போய் சேரல. அதை பாருங்க, ஏன் பாருங்க, கேரளாவுக்கு போறேன் ஏன் போல. காங்கிரஸ் மீது அவநம்பிக்கை இருக்கிறதா? 2029 பொது தேர்தலில் காங்கிரஸ் வருமா வராதா? காரணம் இவர் இன்னும் 5 வருஷம் இருக்கணும். யாரு? விஜய் பதவியில. இந்த 5 வருஷத்துல என்ன பண்ண போறாங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஜனங்க பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு 5 வருஷம் விஜய் அவர்கள் பதவி ஏற்ற உடனே முக்கியமாக அந்த விஜய் அவர்களை முன்னிலைப்படுத்தி ஒரு திட்டத்தை மையப்படுத்தி கவனம்ன்றது போச்சு, PM ஸ்ரீ திட்டம். இப்ப அதுல இருமொழி கொள்கை தான் வந்து தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறதுல இப்ப தாவேக அரசும் அதை தான் ஃபாலோ பண்றாங்க. இல்ல விஜய் அவர்கள் வந்தோடனே PM ஸ்ரீ இதுல திட்டத்துல சைன் பண்ணிடுவாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லாருக்குள்ளே இருந்தது. இந்த PM ஸ்ரீ திட்டத்தை தாவேக அரசு எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பாக்குறீங்க? தாவேக அரசு வந்து இந்த PMK விஷயத்தை திமுக செய்துதான் செய்வாங்க. ஏன்னா தமிழுக்கு எதிர்த்து போக மாட்டாங்க, அந்த பணத்தை கொடுக்க மாட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். திருப்பி அதே மாதிரி ஆரம்பிச்சுடுறாரு விஜயம். ஆனா அரசியல் ரீதியாக நான் ஒன்று சொல்றேன், எழுதி வச்சுங்க கோபிநாத். டெல்லிக்கு வந்த அப்புறம் பிரைம் மினிஸ்டர் பார்த்த அப்புறம் கண்டிப்பாக விஜயனுடைய புரிதல் மாறும். புரிதல் ஒரு தமிழ்நாட்டுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு பண்றேன்னு சொல்லுவாரு பிரைம் மினிஸ்டர். ஏற்கனவே 10 லட்சம் கோடி கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரு. அந்த 10 லட்சம் கோடி எங்க போச்சுன்னு விஜயே கேட்டிருக்காரு பொதுக்கூட்டத்துல.
அதையெல்லாம் புரிந்து கொண்டான்னு வச்சுங்க. விஜய் வந்து ஒரு ஹேவ் அ நியூட்ரல் ஸ்டாண்ட். அது ஓப்பனாவே டிக்ளேர் பண்ணிட்டாரு கோபிநாத். பதவியேற்பு நிகழ்ச்சியில கூட நான் டிரான்ஸ்பரண்டா இருப்பேன் அப்படின்னு ராகுல் காந்திக்கே சொல்லியிருக்காரு. நான் வந்து மோடியை பார்த்தாலும் பார்ப்பேன்னு சொல்லிட்டு இன்டைரக்டா சொல்லிட்டாரு. கூட மன்னர் ஆட்சி மாதிரி இருக்காதுன்னு சொன்னார். மன்னர் ஆட்சினா அது ராகுல் காந்தி குறிப்பிட்டாரா உதயநிதி குறிப்பிட்டாரான்னு தெரியல. சோ ஆக மொத்தம் he will maintain an equal distance தான் நான் பாக்குறேங்க. சோ அந்த டெல்லி பயணத்துக்கு பின்பாக மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்னு பாக்குறீங்க. அது கண்டிப்பா, என்ன கண்டிப்பா actually நான் மாற்றம் இருக்கும். இல்ல பாஜகவை நோக்கிய அவர்களுடைய அணுகுமுறையில மாற்றம் இருக்கும் அப்படின்னு அதை எடுத்துக்கலாமா? ஏன்னா பாஜகவை கொள்கை எதிரியாக சொன்னவர்கள், அரசியல் களத்துல பெருசா எதிர்த்து பேசலைனாலும் அங்கங்க எதிர்ப்புகளை காட்டியவர்கள் இப்ப எப்படி இருப்பாங்க? இந்த சந்திப்புக்கு அப்புறம் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? சந்திப்புக்கு அப்புறம் திமுக மீது ஒரு தர்ம சங்கடங்கள் வரும். இது அப்புறம் ஒன்னே ஒன்று சொல்றேன் கேளுங்க. திமுக அரசு தான் ரிமோட்ல கண்ட்ரோல் இருக்குங்கிறது எனக்கும் உங்களுக்கும் தெரியறதுக்கு முன்னாடி மோடிக்கு யாராவது சொல்லிருக்க மாட்டாங்களா? 10 ஸ்டாலின் பார்த்தவர் மோடி, 25 வருஷமா பொது வாழ்க்கையில் இருக்காரு. 10 விஜயை பார்த்தவர் மோடி, சாப்பிட்டவர் பெரிய பெரிய ஆளுங்களை. மம்தா பானர்ஜியே சாப்பிட்டாருங்க. சாதாரண இது இல்லைங்க. தமிழ்நாட்டுல வேரோட புடுங்கி எறிஞ்ச திமுக அரசாங்கத்தை புடுங்கி எரிஞ்சிட்டாங்க. விஜய் வந்துட்டாரு, பரவாயில்ல. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வெஸ்ட் பெங்கால் எப்படி வந்தாங்களோ வருவாங்க பிஜேபி. இருப்பினும் பாஜக வந்து தமிழகத்தை பொறுத்த மட்டில் கண்டிப்பாக திமுக காங்கிரஸ் உறவை பிரித்து விட்டார்கள். திமுக தனிப்பையாக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது திமுக விடுதலை தமிழ் வெற்றி கழகத்தினுடைய உறவை பிரிச்சுட்டாங்கன்னா தமிழ்நாட்டு திமுக அதிமுக என்பது இல்லாமல் போயிடும். எப்படி 2019க்கு பிறகு திமுகவுக்கு குஷியாக அதிமுக மறைந்து கொண்டு வந்ததோ கொஞ்சம் கொஞ்சமா, அந்த மாதிரி திமுக வந்து மறைய ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு 6 மாசத்துல இருந்து பாருங்க. ஏன்னா ஒரு 7 பேர் அரெஸ்ட் பண்ணா வளவாத்து போயிடுங்க. இதை ஒன்னேன்னு கேட்கிறேன் கோபி, எதுக்காக இந்த பெண் நிறுவனத்துக்காக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்? நாங்க தான் தோத்து போயிட்டோம்னுட்டு. இவரும் சொல்றாரு இன்ஸ்டாகிராம்ல தான் விஜய் வந்து ஜெயிச்சாருன்னுட்டு. இவங்க வந்து ஐடி செல் வச்சிருந்தாங்க, விஜய் பெருசா வச்சிருந்தாங்களே, இவங்க என்ன பணத்தை சாப்பிட்டு போட்டாங்க? எத்தனை தமிழ்நாடுன்னு தொலைக்காட்சிகள் பத்திரிகையாளர்கள்லாம் பேச வச்சுட்டு பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் ஒரு 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 குஷியான நேரமாக இருந்தது திமுக ஆட்சியில். அதெல்லாம் அந்த ஈகோ சிஸ்டத்தை விஜய் விடுவார கண்டினியூ பண்ணதுக்கு. ஒரு நாள் அந்த பட்ஜெட்லாம் மூடிட்டு பாருங்க. ஒரு 2 நாள் 3 நாள் பாருங்க. விச்சரிச்ச பிறகு 12 மந்திரிகள்ல வந்த பிறகு அவங்க அங்கங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் திமுக தலைவர்கள்லாம் அலண்டு போடுவாங்க சார். டிஎம்கே பேக் போன முறிச்சாரு விஜய். காங்கிரஸ வளர்த்து விடுற இடத்துல திமுக இருக்கிறதுனாலதான் பாஜக திமுக மேல கடுமையான அணுகுமுறையில இருக்குன்னு நம்மளே கூட பேசியிருக்கோம். இப்போ அந்த இடத்துல தாவேகா இருக்காங்க. தாவேகா இப்போ காங்கிரஸ்க்கு கூட்டணியில சேர்த்திருக்கிறாங்க, மந்திரி சபையில இடம் கொடுக்குறாங்க, காங்கிரஸோட வளர்ச்சிக்கு கை கொடுக்குறாங்க. அதனால தாவேகாவும் பாஜகவோட கோபத்துக்கு உள்ளாகி இருக்கா? தாவேகா வந்து பாஜக தோட்டத்துக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா அப்படி பார்க்க போனீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு மத்திய அரசாங்கம் பரிபூர்ண ஆதரவு தருவாங்க. அந்த அரசாங்கம் இருந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் 20 சீட்டு 2029 பண்ணா கூட மோடி வந்து எப்ப விஜய் போனதுங்க உங்களுக்கு? லோக்சபா எலெக்ஷன் போகுது. கனிமொழி அம்மா லோக்சபால நாங்க தனியா உட்கார போறோம்னு சொல்லிட்டாங்க. இந்தி கூட்டணியோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸோட தமிழ் வெற்றி கழகம் தான் போகும். காங்கிரஸ் வந்து திமுக வராது. அப்ப திமுக நிலைப்பாடு என்னவா இருக்கும்? எந்த கூட்டணி போவாங்க? அகில இந்திய அளவுல பாஜகவுடைய இல்ல காங்கிரஸோடைய? காங்கிரஸ் முடியும் சொல்லிட்டாங்க. அப்ப தமிழ் வெற்றி கழகம் போகும். ஆக மொத்தம் தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய 40 சீட்ல பிஜேபிக்கு 1 சீட் கூட வராது, முடிச்சிருவாங்க. இப்ப ஏற்கனவே வரவே இல்லை, ஆட்சி நடந்திருந்தா. ஆக மொத்தம் தென்னிந்தியாவில் 120 சீட் இருந்து காங்கிரஸ் சொல்லிட்டு கொண்டு இருந்தாலும் 100 சீட் அடிப்பேன்னு அந்த 100 சீட் வந்துட்டு அப்புறம் திருப்பி 4வது முறையா மோடி வந்தாருன்னா என்ன பண்றது? இதையெல்லாம் விஜய் யோசித்து பார்ப்பார். தமிழகத்தின் நலனை முக்கியமாக கொண்டு காரணம் என்னன்னா 2031 தமிழ்நாடு தேர்தல் வந்துடும். இந்த 2 வருஷத்துல அவருடைய ஆட்சி எப்படி இருந்து பொதுமக்கள் இவாலுவேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. விஜய் புரிஞ்சுக்க வேண்டும். சின்ன விஷயத்துல விஜய் தெரிஞ்சுக்கணுங்க. என்ன உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த ஜோசியர் அப்பாயின்ட் பண்ணது அது உள்ளுக்கு தமிழ் வெற்றி கழக ஆளுங்களே போட்டு கொடுத்துட்டாங்க. அது விஜய்க்கு தெரியாம அவர் பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1. 2வது, நேற்று ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்துன்னு அந்த வீடியோ பரவலா வைரல் ஆயிடுச்சு. அந்த வீடியோ எடுக்க சொன்ன தமிழ்நாடு போலீஸ்காரங்க அப்படி விட்டாங்களா? ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் உள்ள ஒரு பேட்டரி எடுத்துன்னு போக முடியுமா உங்களுக்கு? நாளைக்கு விஜய் அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டால் தமிழ்நாடு போலீஸ்கார பொறுப்பை எடுத்துப்பாங்களா? பிரதமருடைய செக்யூரிட்டி மாதிரி விஜயனுடைய செக்யூரிட்டி இருக்க வேண்டாமா? இதெல்லாம் யாருங்க பேசுறது? இதெல்லாம் யாருங்க தெரிஞ்சுக்கிறது? ஆக மொத்தம் விஜயனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னமும் திமுக அதிமுக ஆட்சியாளர்கள் இருப்பதனால், IAS IPS ஆபீசர் இருப்பதனால் ஒரு விதத்துல விஜய் அவர்கள் நிதானமா போறாரு. கூல் அண்ட் காமன் அட்மாஸ்பியர் இருக்காது. அவருக்கு
ஆத்திரம்னு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பேசினார் பாருங்க. அதெல்லாம் பேச ஆரம்பிச்சாருன்னா திமுகவினுடைய துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதியை அவங்களுடைய ஒரு பாணியிலே பேசி ஒன்னில்லாத பண்ணி விட்டுறாரு திமுகவை 2029 முன்னாடி என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. ஏன்னா ஃபைட் பிட்வீன் உதயநிதி அண்ட் விஜய் தான். ஸ்டாலின் இல்லை. இப்போ ஸ்டாலின் வந்து சோனியா காந்தி மாதிரி ஓய்வு எடுத்துட்டாரு. ஸ்டாலின் வந்து அத்வானி மாதிரி ஓய்வு எடுத்துட்டாரு. இனிமேல் ஆக்டிவா இருக்க மாட்டாரு. ஒரு 2-3 கூட்டம் வருவாரு. அந்த கட்சியை உதயநிதி கிட்ட கொடுத்துட்டாரு. நீங்க சொல்லுங்க, உதயநிதியும் ஸ்டாலின் ஒன்னா வாங்கல? சரி, உதயநிதியும் விஜயும் இல்ல, போட்டி அவங்க 2 பேருக்கு நடுவுல தான் இருக்க போகுது இப்ப இனிமே. அந்த 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 ரெட் ஜெயண்ட் அதுல வச்சிரும்போது அதுவும் சினிமா துறையில விஜய் வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக பல இன்னல்களை சந்தித்தார். ஆட்சிக்கு வந்த பிறகு பல இன்னல்களை சந்தித்து இருக்கிறார். அந்த இன்னல்கள் என்ன என்று கேட்டால் கரூர், சங்கீதா மற்றும் ஜனநாயகன் 23ஆம் தேதி காலையில ஏப்ரல் மாசம் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி வந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல, மீதி பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் பஸ் நின்று போச்சு கோபி. இப்ப வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் யாரை போட்டோ அது மேல என்கொயரி போடுவாங்க, பாத்துட்டே இருங்க. அந்த என்கொயரி விஷயம் வந்து அந்த மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப திமுக பிரியும். தேயிருக்கு மேல எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே டிஎம்கே அரசாங்கத்துக்கு எழுதினாங்க. இப்ப செந்தில் பாலாஜி மேல ஆக்ஷன் எடுத்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு லெட்டர் வந்திருக்குது. இவர் சரின்னு விடுவார். அப்ப செந்தில் பாலாஜி எங்க போவாரு? முந்தைய அமைச்சர்கள் மீதான வழக்குகள் இப்போ சூடு பிடிக்கும். கண்டிப்பாக 10 நாள் 15 நாள் சூடு பிடிக்கும். அதை நோக்கித்தான் விஜய் செல்லுகிறார். முன்வைப்போம் சார், மக்கள் முடிவு பண்ணட்டும். பல்வேறு கருத்துக்கள் மற்றும் தகவல்களுக்கு ரொம்ப நன்றி சார்.